ஒரு நடிகை அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெற முடியுமா? அந்த கேள்விக்கு பதிலாக மாறிய பெயர் ஜெயலலிதா. ஒரு நடிகை, திரையுலகில் உச்சத்தை தொட்ட ஒரு பெண். ஆனால் அரசியலில் கால் வைத்தபோது எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் கடந்து தமிழ்நாட்டின் முதல்வராக பலமுறை உயர்ந்தவர்தான் ஜெயலலிதா. 1948ஆம் ஆண்டு பிறந்த அவர் சிறுவயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கியதுடன் நடிப்புத் திறமையால் சினிமாவில் முன்னணி நடிகையாக மாறினார். மக்கள் மனதில் இடம் பிடித்த அந்த புகழை அரசியலுக்குள் கொண்டு வந்தபோது அது எளிதான பாதையாக இல்லை. ஏனெனில் திரையுலகில் கிடைத்த பாராட்டுகளை விட அரசியலில் சந்தித்த விமர்சனங்கள் கடுமையானவை. எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவுடன் அரசியலில் அறிமுகமான ஜெயலலிதா அவரது மறைவுக்கு பிறகு தனியாக நின்று அதிமுக கட்சியை வழிநடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவுகள், வெளிப்பட்ட எதிர்ப்புகள், பொதுமக்கள் முன் சந்தித்த அவமானங்கள் அனைத்தையும் தாண்டி நான் வீழ்வதற்காக அல்ல, வெல்வதற்காக வந்தேன் என்ற மன உறுதியுடன் அரசியல் மேடைகளில் தன்னை நிலைநாட்டினார். ஆண் ஆதிக்கம் நிறைந்த அரசியல் சூழலில் ஒரு பெண்ணாக தனக்கான இடத்தை பிடிக்க பல தடைகள், அவமதிப்புகள், தனிப்பட்ட தாக்குதல்கள் வரை எதிர்கொண்ட அவர் அதனை தனது பலமாக மாற்றி கடுமையான ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டுடன் கட்சியை ஒருங்கிணைத்தார். 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்ற போது அவரது ஆட்சி ஒரு புதிய பாணியை அறிமுகப்படுத்தியது. நிர்வாகத்தில் கடுமை, முடிவெடுப்பதில் திடீரென்று தாமதமின்றி செயல்படும் தன்மை, எதிரிகளை நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் ஆகியவை அவரது அரசியல் அடையாளமாக மாறின. பெண்களுக்கான திட்டங்கள், ஏழைகளுக்கான அம்மா உணவகம் போன்ற மக்கள் நல திட்டங்கள் மூலம் சாதாரண மக்களிடையே ஆதரவை பெற்றார். அதே நேரத்தில் சர்ச்சைகள், வழக்குகள், அரசியல் வீழ்ச்சிகள் போன்றவை அவரது வாழ்க்கையில் இடையிடையே தடைகளாக வந்தாலும் ஒவ்வொரு வீழ்ச்சியிலிருந்தும் மீண்டும் அதிகார உச்சியை அடைந்தது அவரது அரசியல் பயணத்தின் தனித்த சிறப்பாக அமைந்தது. ஜெயலலிதாவின் வாழ்க்கை ஒரு நடிகையின் பயணம் மட்டுமல்ல, அது அவமதிப்புகளையும் தோல்விகளையும் கடந்து இரும்பு மனத்துடன் அதிகார உச்சியை தொட்ட ஒரு பெண்ணின் போராட்ட கதையாகவே தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நிலைத்திருக்கிறது.